கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு மார்போடு எங்களை அணைத்து எங்க உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கரம் பிடித்து நடத்துகிற நேசர் யார் இவ்வளவாய் அன்பு செலுத்த முடியும்? இயேசு ஒருவர் மாத்திரம்தான் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லா துக்கங்களை சுமந்து நமக்காக ஒரு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல கடந்து சென்றார்ல. அவரை நோக்கி பார்த்தேன் பாரத்தோடு துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? என்னால துதிக்க முடியலன்னு சொல்றீங்களா? உங்களை அணைத்துக் கொள்கிற தெய்வம், ஒரு தகப்பன் அணைப்பது போல, ஒரு தாய் அணைப்பது போல, ரெண்டு கரங்களை உயர்த்தி மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. கரம் பிடித்து தேச்சுவா
இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் உங்க வார்த்தைகள் ஒன்று கூட மாறவே இல்லை ஆண்டவர். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அதை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த வருடத்துல நிச்சயமா நான் சுதந்திரிப்பேன். ஒவ்வொரு வாக்குகளையும் ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்கள ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா. யார் மாறினாலும் விலகினாலும் மாறாத நேசராய் கூட இருக்கிறீங்கப்பா. யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லி வாக்களித்த தெய்வம், உள்ளங்கைகள் எங்களை வரைந்திருக்கிற தெய்வம் அப்பா. நீங்க நடுவில் இருக்கிறீங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்க வார்த்தைகள் அது ஒன்றுமே மாறாது. இந்த உலகம் அழிந்து போகலாம், ஆனா விசுவாசிகளாக நாங்கள் என்றென்று நிலைத்திருப்போம் சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ராஜா. ஒளிந்து
கரங்களை தட்டி அப்பா உங்க பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அளவில்லாமல் நிரப்பனுடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி 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 நன்றி. மனதார நமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி உங்க வீடுகள்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படி துதிக்கலாமா? நன்றி நன்றி தகப்பனே, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி 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 அப்பா. ஆமே, நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? இம்மட்டுமாய் நம்மை துதிக்க வைத்தார், நம்மை ஆராதிக்க வைத்தார், நம்முடைய நன்றி பலிகளை துதி பலிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம ஆமென். அவருக்கு நன்றி செலுத்தின எல்லா காரியங்களையும் தேவன் அங்கீகரித்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். ஆண்டவர் மெய்யாகவே இந்த ஆராதனையின் மூலமாக மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்கிறீங்க? உங்களுடைய இருதயங்களில், உங்க வீடுகளில் அவருடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. ஆமென். அளவில்லாமல் தம்முடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்பி இருக்கிறார். நம்மை அழுத்தி கொண்டிருந்த பாரங்கள், கட்டுகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து ஒரு விடுதலையை தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.